வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த பூமி நமக்கு நிறைய வளங்களை கொடுத்திருக்கு. அதுல ஒண்ணுதான் கருப்பு வைரம் அப்படின்னு கூறப்படுற நிலக்கரி. நிலக்கரியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மரம் செடி கொடியெல்லாம் அப்படியே பூமிக்கு அடியில மக்கி போய் இந்த பூமியோட பருவநிலை மாற்றத்திலையும் அதோட வெப்பநிலை மாற்றத்திலையும் அப்படியே ஃபாசிலா மாறி அந்த ஃபாசில் தான் நிலக்கரியா சேஞ்ச் ஆகுது. எவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல. நிலக்கரியில பாத்தீங்கன்னா கார்பன் தான் அதிகமா இருக்கும். இந்த தாவரங்கள்லாம் பூமிக்கு அடியில மக்கி அந்த ஒரு ப்ராசஸ் நடந்து நிலக்கரியா மாறுது இல்லையா, அதுக்கு பேர் தான் கரிம மாற்றம். டெக்னிக்கலி சயின்டிபிக்கலி கரிம மாற்றம். நிலக்கரியில ஹைட்ரோ கார்பன் சல்பர் அதிகமாவே இருக்கு. அதனால தான் அந்த நிலக்கரியிலேருந்து குக்கிங் கோல், அப்புறம் நிலத்துக்கு தேவையான உரங்கள், இது எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அதிக அளவுல நிலக்கரி உற்பத்தி பண்ற நாடு அப்படின்ற ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நாடு எது தெரியுமா? சைனா. 1983 இந்த பொசிஷனை அவங்க தக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல தயாரிக்கிற மொத்த நிலக்கரியிலேருந்து 49.5% சைனால தான் தயாரிக்கிறாங்க. இதையும் விட்டு வைக்க மாட்டீங்க, தெரியும். இந்த உலகத்துல நிலக்கரியை அதிக அளவுல தயாரிக்கிற 3வது கண்ட்ரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. இங்கே தான் வருஷத்துக்கு 576 மில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்க. நான் பார்த்திருக்கேன், எங்க ஊர்ல ட்ரெயின்ல அப்படியே ஸ்வைன்னு போகும். இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா நிலக்கரியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த பூமியோட வெப்பநிலை அதுக்கேற்ற மாதிரி மாறி கோல் ஒவ்வொரு வேரியேஷன்ல இருக்குங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ்னு சொல்ல போனா ஆந்த்ராசைட், கிராஃபைட், அப்புறம் பழுப்பு நிலக்கரின்னு எக்ஸெட்ரான்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆனா எல்லாமே கருப்பு வைரம் தான். என்னதான் நிலக்கரி விஷயத்துல சைனா நம்பர் 1 பிளேஸ்ல இருந்தாலும் நிலக்கரியை வெளி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. பெர்சன்டேஜ்ல பார்த்தா 27.1% வெளியில எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உங்க ஊர்ல நீங்க யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? நிலக்கரி மூலமா கரண்ட் உற்பத்தி பண்ற நாடுகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா இந்தியா, அமெரிக்கா, சைனாங்க. அதனால இந்த கண்ட்ரீஸ்ல நிலக்கரியோட நீட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நானும் என் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி நிலக்கரி தேடலான்னு இருக்கேன். நிலக்கரியை ஃபேக்டரியில வச்சு எரிச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு வேதிப்பொருள் வரும். அதுக்கு பேரு டர்பைன். அந்த டர்பைனை யூஸ் பண்ணி தான் அனல் மின்சாரத்தை எடுக்கிறாங்க. எனக்குள்ள கூட தான் அனல் இருக்கு. யுவான் கரண்ட். நிலக்கரியை வெறும் கரண்ட் தயாரிக்கிறதுக்கும் சாப்பாடு விஷயங்கள் செய்யறதுக்காகவும் யூஸ் பண்ணாம அந்த நிலக்கரியை அப்படியே பூமிக்கடியில விட்டோம்னா தட்பவெட்ப சூழ்நிலையால பல்லாயிரம் வருஷம் கழிச்சு அந்த நிலக்கரி அப்படியே வைரமா மாறும். அதனால தான் அதை பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்றோம். நிலக்கரியை எரிச்சு ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மாலிகூல்ஸ் இதெல்லாம் வெளியேறுது. அப்படி வெளியேறதுனால நம்ம சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நம்ம என்ன சொல்றது? நல்லது ஒரு பக்கம் வருதுன்னா கெட்டதும் ஒரு பக்கம் வரதா செய்யும். அதாவது இந்த நிலக்கரியை ப்ராசஸ் பண்ணும்போது அதுல வேதி மாற்றம் இருக்கிறதுனால அந்த வேதி மாற்றத்தால நம்ம மக்களுக்கு, அதாவது மூச்சு பிரச்சனை, அப்புறம் பிரெயின் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம அமிலமலை வரதுக்கும் இதான் காரணம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.